செல்வ பெருந்தகையும் தானும் அண்ணன் தம்பிகள் போல் செயல்பட்டு வருவதாகவும் தங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்பி ஜோதிமணி குறித்து அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். சரியா, நீங்கள் அதை போட்டு திருப்பி அதை பேசிக்கிட்டு தான் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் திருப்பி பழைய விஷயத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் கோரிக்கை தலைமைக்கு தெரியுமாண்ணே? நீங்கள் இந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு கோரிக்கை தலைமை தான் கேட்டுச்சுல. 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்காந்து பேசிட்டு தானே வந்தோம். சரியா, மாணிக்கம் அவர் பெரிய ஆளான்னு சொல்லி சொல்றாரு செல்வ பெருந்தகை. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. மேலே புகார் கொடுக்க போயிருக்கதா ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம். அதெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்களை பெருசாக்கிட்டு இருக்காது. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அங்கெல்லாம் சகோதரர்கள். காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் கார்கே அவர்களுடைய தலைவராக ஏற்று காங்கிரஸ் கட்சியை பலமான கட்சியாக மாற்றுவதற்காகவும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பலமான காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்குமான எங்களுடைய முயற்சிகள். இதில் நீங்கள் எல்லாரும் எதுவும் சிண்டு முடிச்சு விடாமல் பிரச்சனை ஆட்சியில் பங்குல ராகுல் காந்தி அவர்களுடைய நீங்கள் தான் கேட்கணும் அவர்கிட்ட. சார், நீங்கள் ட்விட்டரில் அச்சமில்னு ஒரு வாசகத்தை போட்டீங்க. காலையில் குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்புலப்பா. காலையில் குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்புல. நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதில் புகார் அளிக்க போறாருனால இந்த டைம் நீங்கள் தான் நினச்சிக்கிற வேண்டியதான். இன்னைய பொறுத்த வரைக்கும் பாரதியார் வார்த்தை தப்பான வார்த்தை. அது பதவி ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஐடி விங்க போட்டு அது ஒரு அல்ட்ரா சில்லற ஐடிவிங்க பற்றி நீங்கள் பெருசாக பேசாது. அதுக்கு ட்வீட் போட்டிருந்தேனே. அவர்களுடைய பாவம் இது கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாமல் இருக்கா இல்லை பாவம். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து மிக மிக கேவலமான ஒரு சங்கிகளுடைய இந்த பார்வை தமிழகத்தில் தொடர்கிறது. மாநில தலைவராக இருக்கின்ற திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி பெண்களை பற்றி அவதூறாக பேசினாரோ நேற்று திருப்பி அது திருப்பப்பட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மாவட்ட தலைவர்களுக்கு அந்த வியாதி பாஜகவில், அதுவும் சங்கிகளுக்கு அது அந்த வியாதி ஒட்டியிருக்கு. அந்த வியாதியினுடைய அந்த வியாதியை தீர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை. காவல்துறை அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நினைக்கிறேன்.